எக் பொடி மாஸ் மசாலா எப்படி செய்யலாம் பார்க்கலாங்களா? சப்பாத்தி, பூரி, சாப்பாடுக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, கல்பாசி, 3 பச்சை மிளகாய், 4 வெங்காயம், கறிவேப்பிலை, உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பாதி வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம். 2 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குற டைமில் ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், பெப்பர் 1 ஸ்பூனு, சின்ன ஸ்பூனில் தாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தூவிட்டு இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பீட் பண்ண அந்த முட்டையை சேர்த்துட்டு நல்லா பொடி மாஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிச்சு. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம பொடி மாஸ்லாம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூவிட்டு சூடாக சர்வ் பண்ண வேண்டியதான்.